டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி, சட்டுன்னு பணம் வரும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Choose who you want to be. 200 above பீப்புள்ஸ் இருக்குது. அந்த ஃபுல்லாக பீப்புள்ஸுக்கு நாங்கள் ஜீப்பில் ஏற்றி தான் எங்களுக்கு கீழேலும் கொண்டுட்டு இருக்கு. நிறைய மிலிட்ரி பீப்புள்ஸ் நாங்கள் ஜீப் யூஸ் பண்ணதுக்கு. மிலிட்ரி பீப்புள்ஸ் இல்லை, ஹிட்டாச்சி டிரைவர்ஸ், ரெஸ்கியூ பீப்புள்ஸ். இதில் வந்து ஃபுட் ஏற்றிருக்கு, பாடி ஏற்றிருக்கு, ஆனால் பாடி பார்ட்ஸ் ஏற்றிருக்கு, எல்லாமே வேலை பண்ணியாச்சு. அதுக்கு மெயினாகிட்டு நம்ம வேலை பண்ண மட்டும்தான், ஜீப்பும் அதோட வேலை பண்ணிருக்கு. ரோடு இதெல்லாம் பள்ளமாக இருக்கும், நம்ம நார்மல் வண்டியெல்லாம் போகாது. அப்போ இந்த மாதிரி ஆஃப் ரோடு கேப்பபிள் இருக்குன்னா எல்லாமே மோடிஃபை, நமக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் அங்கே போக முடியும். அது தெரிஞ்ச உடனே நாங்களெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு யார் யார் இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, நாங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட் அங்கே போனோம். அப்போ போனால் அங்கே ரோடு எதுவுமே இல்லை. இந்த ஹைட்டில் வெள்ளம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஜீப்பே முழுகிற அளவுக்கு தண்ணி வந்தாலும் போகும். அதுக்கு இந்த டயருனாலே எந்த மாதிரி சளியாரும் எந்த மாதிரி ரோக்காக இருந்தாலும் அதுக்கு மேலே ஏற்றி இந்த இதில் பல்லில் இந்த டீத்து பிடிச்சு ஏறி வருது. വലിയ വീടുകളുടെ സ്ലാബ് இருக்கும், அந்த ஸ்லாப் மனுஷன் பிடிச்சாலும் வரக்கூடாது. அந்த கயறு கொண்டு ரோப்பு கொண்டு வந்து ஜீப்பில் ஏற்றிட்டு ஜீப்பு தான் ஸ்லாப் ரிமூவ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிச்சிருச்சு. அந்த ஸ்லாபுக்கு பின்னாடி 5 bodies இருக்காது. அது 2 wheel போட்டு வண்டி நார்மலி பின்னாடி வீல் தான் தெரியும். 4 wheel போட்ட 4 வீலும் தெரிஞ்சு சீக்கிரம் வண்டி ஏறி. டிசாஸ்டர் நடந்த அன்னுக்குள்ள அந்த செகண்ட் டே முதலே அந்த இடத்துல நிறைய தமிழ்நாடு பீப்புள்லாம் நாங்கள் பார்த்துருச்சு. நிறைய இருக்குது, நிறைய அந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ இருக்குது, ஹிட்டாச்சி டிரைவர்ஸ் இருக்குது. இவரெல்லாம் நாங்கள் கூப்பிட்ட டைமில் அந்த டிசாஸ்டர் அறிஞ்சதுக்கு அவர் வந்ததுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு முதலே ஹேட்ஸ் ஆஃப் யூ ஃபார் யுவர் ஸ்டேட். ஹேட்ஸ் ஆஃப் யூ. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவு நாளுக்கு நாள் நம்மளுக்கு ஒரு பக்கம் துயரத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி அந்த துயரத்தில் மனிதம் முன்னிறுத்திய ஒரு டீம் மெம்பர்ஸ் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. கேரளாவில் கேட்டன் ஆஃப் ரோட் கிளப்போட நம்ம இணைஞ்சிருக்கோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோடே இருக்காது, ஃபுல்லாகவே பள்ளம், பெரிய பெரிய பாறைகள், மரங்கள்லாம் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சகதிகளில் ஜீப்பு மட்டும்தான் மேலே போயிட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணிக்கிட்டு இருந்தது. அதை பல வருஷங்களாக தொடர்ந்து செய்யக்கூடிய டீம் தான் இவங்க. ஸோ அந்த டீமோடு இணைஞ்சிருக்கோம். அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் என்டையர் டீமுக்கு வணக்கம். ஸோ வணக்கம் சார். ஸோ இந்த நம்ம கேரளாவுடைய இந்த ஆஃப் ரோட் கிளப் நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களுடைய சர்வீஸ் பற்றி பார்த்தோம். முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரிடர் டைமில், டிசாஸ்டரில் உங்களுடைய டீமுடைய பங்கு ரொம்ப பெருசு. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம் நம்ம. ஏன்னா நிறைய இடத்துல சாப்பாடு போய் சேராமல் இருந்தது, நிறைய பேருக்கு உள்ளே இருந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வர வேண்டிய இருந்தது. மெயினாக உங்களுடைய ஜீப்பில் தான் ஆர்மி பீப்புளாக போனதும் நாங்கள் பார்த்தோம். ஸோ கேஎல்டன் மணப்புரம் கேங் கூட தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். சார் வணக்கம். ஓகே, கேஎல்டன் ஆஃப் ரோட் கிளப் தான் எங்களோட முழுவனான பேர். கிட்டத்தட்ட 190 மெம்பர்ஸ் இந்த இதில் இருக்குது. இந்த கேஎல்டன் கிளப்னா பேசிக்கலி இட்ஸ் ஜீப் பேஷன் இருக்கிறவங்களோட ஒரு கிளப். வெறும் இது மட்டும் பண்ணுறது இல்லை, அது கூடாது சேரிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் கிடையாது, 2020 ஃப்ளட்டு வந்த டைமில், அதுக்கு முன்னாடி லேண்ட்ஸ்லைடு வந்த டைம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒர்க் இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல போய் இடத்துல போய் இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடில் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க இந்த பெஞ்ச் வச்சு. ஸோ எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த விஞ்சு? இப்போ நம்ம தண்ணியில் ஏதாவது வண்டி அடிபட்டு കഴിഞ്ഞാൽ இப்போ வண்டி நமக்கு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண முடியாது. அப்போ நம்மளை அது பக்கத்தில் ஏதாவது கல், மரம், விஞ்சு போட்டுட்டு வண்டி டிரைவும் பண்ணும். இந்த விஞ்சு 12 volt பேட்டரி தான் ஒர்க்கும் பண்ணுது. அப்போ இந்த வண்டி டிரைவ் பண்ணும், இந்த விஞ்சும் சீக்கிரம் வண்டி ஏறி போகும். ஸோ வேறு என்னெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்கு? வேறு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டிൻ്റെ சேஃப்டி தான் முக்கியம். இந்த வண்டி ட்ராக்ல ஓடின வண்டி, ட்ராக் ஸ்பெக் வண்டி. இது ரோட்டில் ஓடக்கூடாது. நம்ம ஈவெண்ட்டிന് പോകുമ്പോൾ നമ്മൾ ഫ്ലാറ്റ് ബെഡിൽ தான் கொண்டு போகும், ரோட்டில் டிரைவ் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி உள்ள ரோல் கேஜ் இருக்குது. வண்டி ஏதாவது டாப்லிங் ஆயிடுச்சு കഴിഞ്ഞാൽ சேஃப்டி கார்டு, சேஃப்டி ரோல் கேஜ், இந்த ரோல் கேஜ் வண்டி ஏதாவது டாப்லிங் ஆயிடுச்சா நம்ம உள்ள டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் சேஃப்டி ஃபர்ஸ்ட் இருக்கு. ரோடு ஆன் ரோடு 2 wheel டிரைவில் போகும். அந்த மாதிரி விஷயம் ஏதாவது சம்பவிக்கும் போது நம்ம 4 wheel டிரைவ் போடும். 4 wheel டிரைவ் அது மாற்றிக்கலாம். அது அந்த சின்ன கீரில், அந்த சின்ன கீரு இப்போ 2 wheel இருக்கு. அந்த சின்ன கீரு 2 wheel, 2 wheel 4 wheel 2 ஆப்ஷன் இருக்கு. அது 2 wheel போட்டு കഴിഞ്ഞാൽ வண்டி நார்மலி பின்னாடி வீல் தான் தெரியும். 4 wheel போட்ட 4 வீலும் தெரிஞ்சு சீக்கிரம் வண்டி ஏறி போகும். இது நம்ம வண்டி ஏதாவது சதுப்பில் இதாகி കഴിഞ്ഞാൽ ஸ்டக்காகி பண்ணி കഴിഞ്ഞാൽ இந்த சாணம் எடுத்துட்டு லேடர் மாதிரி போட்டுட்டு வண்டி சீக்கிரம் ஏறி போக வேண்டிட்டு. இது ஃபைபர் ஹார்ட் ஃபைபர். இப்போ நடந்த இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? இது நார்மலான வண்டிகளெல்லாம் அங்கே போக முடியாது. இந்த மாதிரி டைமில்
ஃப்ளட் ஆன டைமில் ரோடு இதெல்லாம் பள்ளமாக இருக்கும். அப்போ நம்ம நார்மல் வண்டியெல்லாம் போகாது. அப்போ இந்த மாதிரி ஆஃப் ரோடு கேப்பபிள் இருக்குண்ணே. அதுக்காக நாங்கள் இந்த இதில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கணும் எல்லாமே மோடிஃபைட் மீன்ஸ் கேப்பபிள் ஃபார் ஆஃப் ரோடிங். ஹில் இது இருக்கும், டயரு, அதுக்கு செப்பரேட்டு டயர் இருக்குது, அதுக்கு செப்பரேட்டு எல்லாமே டோட்டலி அந்த வெஹிக்கிள் நம்ம மோடிஃபைட் பண்ணிவிட்டு இது ஒரு பேஷனுக்காக பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் நமக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் அங்கே போக முடியும். ஒரு கூட்டமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எல்லாருக்குமே மெசேஜ் பாஸ் பண்ணி நாங்கள் அது தெரிஞ்ச உடனே நாங்களெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு யார் யார் இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அதெல்லாம் அப்பப்போ மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற வண்டி என்னென்ன ஸ்பெக் இருக்கோ, வண்டிக்கு ஒவ்வொரு ஸ்பெக் இருக்கும், கட்டிங் பிரேக் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெக் இருக்கும். அந்த வண்டி மட்டும்தான் நமக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ அந்த வண்டி இந்த டீமில் எத்தனை வண்டி இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த ஆൾக்காரை கூப்பிட்டு நாங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட் அங்கே போனது. அப்போ போனால் அங்கே ரோடு எதுவுமே இல்லை. இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த வண்டிக்கு நம்ம இந்த மாதிரி மோடிஃபிகேஷன் பண்ணது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் நமக்கு ஊரில். இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஸ்பெக் இருந்த வண்டி தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி நமக்காக ஒரு லோ கொண்டு வந்தால் அது நாங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட்டத்துக்கும் இது ஒரு கம்மிங் ஃபியூச்சரில் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கேரளா போலீஸில் ட்ரோன் டீம் நேம் ஸ்லிப் வச்சனாலும் இதில் வந்து ஃபுட் ஏற்றிருக்கு, அந்த ஆர்மியை அந்த இடத்துல ஏற்றிச்சு திரும்பி கொண்டு வந்துருச்சு, பாடி ஏற்றிருக்கு, ஆனால் பாடி பார்ட்ஸ் ஏற்றிருக்கு, எல்லாமே வேலை பண்ணியாச்சு. அதுக்கு மெயினாയിട്ട് நம்ம வேலை பண்ணது மட்டும்தான், ஜீப்பும் அதோட வேலை பண்ணிருக்கு. பொலியோ லோரி இல்லையா, அதோட டியூபு தானே. அதுக்கு மேலே 33/16 இன்ச்சு CST டயர் இருக்குது. இந்த டயரும் இந்த பிக்கப் டியூப் தான் இதில் முதலே ஹெவியாக இருக்குது. அதுக்கு இந்த டயருனாலே எந்த மாதிரி சளியானாலும் எந்த மாதிரி ரோக்காக இருந்தாலும் அதுக்கு மேலே ஏற்றி இந்த இதில் பல்லில்லையே இந்த டீத்து பிடிச்சு ஏறி வருது. ஆனால் இந்த மாதிரி பெரிய ரோக்கில் மேலே இப்போ வண்டி போன டைமில் வண்டியோட கீழே டேங்கு நினச்சாலே டேங்கு உடஞ்சி போயிடும். அதுக்குனால சீட்டில் தாழെ டேங்கு அல்டர் பண்ணி சின்ன டேங்க் ஆக்கி சின்ன டேங்கு இந்த இடத்துல வச்சிருக்கு. வெள்ளத்தில் ஃபுல்லாக போயிடுனாலே அந்த எலக்ட்ரிக் ஃபுல்லாக கட் பண்ணணும். கட் பண்ணலைனாலே நமக்கு வந்து ஷாக் அடிக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இது வந்து கட் ஆஃப் கரண்ட் எல்லாம் கட் பண்ணுது. இது பேட்டரியில் ஃபுல் எலக்ட்ரிக் கட் பண்ணுது. ஃபுல் எலக்ட்ரிக் கட் பண்ணுது. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, லைட் ஆன் ஆகுது, எல்லாமே கட் ஆகிடுச்சு. പിന്നെ இந்த சுவிட்சுகளൊക്കെ இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேபிள் லைனு ஃப்ரண்டில் சொல்லிடலையா, எக்ஸ்ட்ரா ஃபேன் இருக்குது, ஃபோக் இருக்குது, இது வந்து எக்ஸ்ட்ரா பார் லைட் பார் இருக்குது, പിന്നെ ஃப்ரண்ட் பார் இருக்குது, கேப் லைட் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. പിന്നെ வந்து இது வந்து கம்ப்ரஸர்னால நான் பின்னாடி காத்துறேன். இது வந்துனால நம்ம ஒரு நேரோ ரோட்டிலூടെ போயினாല് വണ്ടി തിരിക്കதுக்கு இடம் கிடைக்கலனால நின்ன நிப்பில் வண்டி திரிக்க முடியும். அதுக்குனால இந்த மாதிரி கம்ப்ரஸர் போட்டு கம்ப்ரஸருக்கு இந்த மாதிரி 2 டயர் பின்னாடி இருக்கிற 2 டயர் இல்லையா, அதுக்கு செப்பரேட்டாக பிரேக் பண்ணுது. செப்பரேட்டாக பிரேக் ஆகுது. செப்பரேட் பிரேக் பண்ணதுக்கு இந்த மாதிரி ரைட் பண்ணிச்சாலே இந்த டயர் லாக் ஆகிடுச்சு. ஆனால் ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு வண்டி 360 ஆங்கிளில் திரும்பி வருது. இது வந்து நம்ம ஏதாவது பெரிய குழியில் வந்து வீழ்ச்சினாலே அந்த ஒரு டயரும் மேலில் இருக்கும், ஒரு டயரில் மட்டில் தட்டிகிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே எந்த டயர் தானே டச் பண்ணாத இருக்கும் அந்த டயர் மட்டும் தான் ரோல் பண்ணும். அந்த டைமில் இந்த லாக்கர் ஆன் பண்ணிச்சாலே இந்த 2 டயரும் ஒரே மோஷனில் ரோல் பண்ணும். ஆனால் எந்த குழியில் இருந்தாலும் அது மேலே ஏற்றி வரும். இதுதானே கட்டிங் பிரேக் ஹேண்டில் பண்ணதுக்கு. പിന്നെ முன்னாடி விஞ்சர் இருக்குனாலே விஞ்சர் ஹேண்டில் பண்ணதுக்கு இந்த சுவிட்சுகள் இருக்கு. ஓகே, அதே மாதிரி சேஃப்டிக்கு நிறைய இருக்கு. சேஃப்டிக்கு வந்து எந்த இடத்துல வண்டி ரோல் பண்ணியாச்சாலும் இந்த ரோல் கேஜ் இருக்கு, ஆனால் சீட் பெல்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. പിന്നെ ரைட் பண்ண டைமில் ஹெல்மெட் போட்டு தானே நம்ம இறங்குது. அந்த டைம்லேயே ரோல் பண்ணியாலும் இந்த ரோல் கேஜ் மேலே நமக்கு ஹெல்த்துக்கு ஏதாவது ஒன்றுமே ஆகல. 96 மாடல். ஆனால் இது ஜீப்போட எதுவுமே இல்லை, எல்லாமே புதுசாக இருக்கு. ஃபார்ச்சுனரிൻ്റെ என்ஜின், ஆனால் வந்து നമ്മുടെ மஹிந்திரா நிசான் இருக்கு, அதோட கியர் பாக்ஸு, சேஸில் டபுள் இன்னும் ஒரு கிளாம்பும் கூட கொடுத்து ஸ்ட்ரெங்தன் பண்ணியாச்சு. பிக்கப் டியூப் ஏற்றிருக்கு. ஆனால் இது எவ்வளோ வெள்ளத்தில் நீளே போயினாலும் ஆஃப் ஆக முடியல, ஆஃப் ஆகுது. அது ஏர் வந்து நம்ம வெளியிலிட்டு இருக்கு, இன்டேக்கு வந்து வெளியிலிட்டு இருக்கு. இந்த ஹைட்டில் வெள்ளம் வந்துருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஹைட்லையும் கீழே போயிட்டு ஜீப்பே முழுகிற அளவுக்கு தண்ணி வந்தாலும் போகும், வண்டி போகும். அந்த மாதிரி தான் பில் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெக் இருக்கிற வண்டி இருந்தா ஸோ உதவிகரமா இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைம்ல மற்ற ஜீப்லாம் வந்து அந்த டைம்ல மலை ஏறல, ஸோ இவங்களுடைய ஜீப்லாம் தான் அந்த இடத்துல ஆஃப் ரோடா ஹெல்ப்ஃபுல்லா போயிட்டு மேலே ஏறிச்சு, நிறைய பேருக்கு உதவியா இருந்தது. ஸோ கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாலு பின்ன ஏதாவது பிரச்சனைனாலும் நாங்கள் முன்னாடி வந்து நிற்போம் அப்படின்னு சார் சொல்றாரு. 31st
ஃபர்ஸ்ட் காலையில் 5 மணிக்கு தான் நாங்கள் ஷம்சுக்கிட்ட ஃபர்ஸ்ட் கால் வந்துட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, நீங்கள் வரணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்களுக்கு நெக்ஸ்ட் மெம்பர் ரியாஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு மேப்பாடி சிஏ அங்கேருந்து கால் அடிச்சுட்டு நாங்களுக்கு உதவியே ஒரு 10 வெஹிக்கிள் தேவை, நீங்கள் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே 3 பேர் 60 டாக்டர்ஸ் ஏற்கனவே காலிக்கட்டுன்னு வயநாடு போயிருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த டிசாஸ்டர் நடந்தால் அன்னைக்கு நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் பேபி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் காலிக்கட்டில் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 25-30 டாக்டர்ஸ் நேற்று நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்குது. அந்த டைமில் அந்த முകളിல் கொஞ்சம் ஹிட்டாச்சி டிரைவர்ஸு ஆனால் ரெஸ்கியூ பண்ண ஆளுகள் இந்த மாதிரி நிறைய ஆள்கார் இருக்குது. ஆனால் இவருக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு பக்கத்தில் எதாவதுமே ஒன்றும் இல்லை. ஆக 1-2 ஜீப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த ஜீப்பு தானே ரிவர் க்ராஸ் பண்ணி அந்த இடத்துல போக முடியல. ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் சின்ன ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஜேசிபியில் அந்த இடத்துல கொடுத்து நாங்கள் ஜீப்பில் ஏற்றி அந்த ஹிட்டாச்சி எந்த இடத்துல இருக்குது, அந்த ரெஸ்கியூ பண்ண ஆளுக்கு எந்த இடத்துல இருக்குது, அത്രയും வெளி தூரையில் இந்த மாதிரி டயர் மட்டும்தான் இருக்கிற வெஹிக்கிள்ஸில் நாங்கள் அந்த இடத்துல கொண்டு ஏற்றி கொடுத்தாச்சு. அதுக்கு நைட்டில் அந்த நிறைய ஆள்கார் இருக்கு மேலே, அந்த அரௌண்ட் ஒரு 200 above பீப்புள்ஸ் இருக்குது. அந்த ஃபுல்லாக பீப்புள்ஸுக்கு நாங்கள் ஜீப்பில் ஏற்றி தான் எங்களுக்கு கீழேயும் கொண்டுட்டு இருக்கு. ஆனால் இந்த முകളിல் ஏறி போன ஆளுகளுக்கு ஃபுட் சப்ளை பண்ணதுக்கு இந்த ஜீப்போட முடியல. காரணம் இந்த பெரிய பெரிய பாறை இருக்குது, அதுக்கு ஜீப்பாலே முடியல. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணி வச்சோம், அந்த இடத்துல ஒரு ட்ரோன் இருக்குது. அந்த ட்ரோனு எவ்வளோ தூரம் உள்ளால் போகுது, மேலே போகுது, அந்த ஜீப்பில் ஏற்றி மேலே போயிட்டு அந்த ட்ரோனில் 2 பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் ஃபுட்டு ஏற்றி இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி இந்த ரிவருக்கு வெளியில் தானோ அதோ ஃபாரஸ்ட் உள்ள தானோ அந்த இடத்துல மானிட்டரில் பார்த்தாச்சு, அந்த இடத்துல ட்ராப் பண்ணுது. ஃபுட்டு சப்ளை ஆச்சாச்சு. ஆனால் இந்த மாதிரி ஸ்லாப் വലിയ வீடுகளோட ஸ்லாப் இருக்கும். அந்த ஸ்லாப் மனுஷன் பிடிச்சாலும் வரக்கூடாது. அந்த இடத்துல எஸ்கலேட்டரும் ஹிட்டாச்சும் இருக்கு. அந்த கயறு கொண்டு ரோப்பு கொண்டு வந்து ஜீப்லேயே ஏற்றிட்டு ஜீப்பு தான் ஸ்லாபு ரிமூவ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிச்சது. அது நார்மல் வெஹிக்கிள் அந்த இடத்துல போவிല്ല. இன்னும் நார்மல் வெஹிக்கிள் போயிடுச்சுனாலே அந்த 2 வீலர் அது ஸ்லாபு நோ இனியும் மூவிங். இந்த மாதிரி பெரிய டயர் இருக்கிற 4 வீலர் வெஹிக்கிள்ஸில் ஏற்றினாலே அந்த ஸ்லாப் ஃபுல்லாக போந்துடுச்சு. அந்த ஸ்லாபுக்கு பின்னாடி 5 பாடிஸ் இருக்காங்க. அந்த ஸ்லாப் மட்டும் இல்லை, அந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அந்த பெரிய மரங்கள் நோ மூவிங்கே அல்லாது அந்த வயரொക്കെ மிஷின் வச்சு கட் பண்ணிட்டு ஜீப்பிലേക്ക് ஏற்றிட்டு ஒரு ஜீப்பில் 2 ஜீப்பிലേക്ക് ஏற்றி வெளியில் மாற்றிட்டு தானே ரெஸ்கியூ பண்ணதுக்கு இந்த ஆൾക്കാർക്ക് உள்ளில் போக முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடிஸ் இருக்குது, கொஞ்சம் பாடிஸ் இருக்குது. ഇതൊക്കെ நாங்கள் ஜீப்பில் ஏற்றி நீல கொண்டு ஆம்புலன்ஸுக்கு கைமாறதுக்கு போலீஸ் நிறைய மிலிட்ரி பீப்புள்ஸ் நாங்கள் ஜீப் யூஸ் பண்ணதுக்கு. மிலிட்ரி பீப்புள்ஸ் இல்லை, ஹிட்டாச்சி டிரைவர்ஸ், ரெஸ்கியூ பீப்புள்ஸ் அண்ட் ஹிட்டாச்சி டிரைவர்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே போயிடுச்சிருக்கு. டிசாஸ்டர் நடந்த அன்னுக்குள்ள அந்த செகண்ட் டே முதலே அந்த இடத்துல நிறைய தமிழ்நாடு பீப்புள்லாம் நாங்கள் பார்த்துருச்சு. நிறைய இருக்குது, அந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ இருக்குது, ஹிட்டாச்சி டிரைவர்ஸ் இருக்குது. இவரெல்லாம் நாங்கள் கூப்பிட்ட டைமில் அந்த டிசாஸ்டர் அறிஞ்சதுக்கு தான் அவர் வந்ததுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு முதலே ஹேட்ஸ் ஆஃப் யூ ஃபார் யுவர் ஸ்டேட். ஹேட்ஸ் ஆஃப் யூ. இப்போ இந்த அளவு போனட் அளவுக்கு தண்ணி இருந்தால் கூட அவங்க தண்ணியை தாண்டிட்டு அவங்களுக்கு ரெஸ்கியூ பண்ண முடியும் ஆள் எடுத்து அந்த மாதிரி கூடி. ஸோ இது இருக்கிறது இதே லெவலு வெள்ளம் இருந்தாலும் மூவ் ஆகும், வண்டி மூவ் ஆகும். அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த போட் இவர் வந்து ஃபாரஸ்ட் ரெஸ்கியூ அந்த டீமில் இருக்கிற ஆள். அப்போ அதுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி தான் அந்த போட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம எந்த டெரைன்லும் நமக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற டெரைன்லும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியில் எடுத்துக்கலாம். வண்டி கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணியிருக்கு, 2 இன்ச் லிஃப்டிங் பண்ணியிருக்கு. ஏன்னா கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸு கிடைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பஜ்ரோஸ் வந்து இந்த ரெஸ்கியூக்கு போயிருக்கா? இந்த ரெஸ்கியூக்கு இது இந்த அளவுக்கு தண்ணியில் வாட்டர் ஃப்ளோட் ஆகிருக்கு. வாட்டர் ஃப்ளோட்டிங் பண்ணிட்டு வீடியோ வர இருக்கு. மெடிசின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நிறைய ஆளுகளை, டாக்டர்ஸை, அந்த ரெஸ்கியூ டீமுக்காக தேவையான டாக்டர்ஸை அங்கேருந்து ஆளுகாரை எடுத்துகிட்டு வருது. ஏன்னா ஜீப்பில் வந்து ஆளை ஏற்ற முடியாது. இந்த மாதிரி எஸ்யூவிஸில் தான் அங்கே தேவை இருந்தது. ஆனால் எஸ்யூவிஸ்னா நார்மல் வண்டியெல்லாம் போகாது, இன்னும் அந்த மாதிரிலாம் போகாது. இந்த மாதிரி 4 வீல் ஸ்பெக் இருக்கிற வண்டி மட்டும்தான் போகும். இது வந்து ஸ்பெக்கு கம்பெனி கொடுத்துருக்கணும் ஸ்பெக். அந்த மாதிரி இது ஒரு வெல் மெயின்டைன்டு வண்டி. 2010 மாடலு ஃபோர்ட் எண்டவர் ஆட்டோமேட்டிக்கு 4 வீல் ஸ்பெக் இருக்கிற வண்டி. இது வந்து இதிலும் ஸ்னோர்க்கல் எல்லாம் பண்ணி வச்சுருக்கு. இதிலும் எம்டி டயர் போட்டிருக்கு. இதுவும் நமக்கு இந்த அளவுக்கு தண்ணியில் ஏற்றிக்கலாம். எந்த டெரைன்லும் எடுத்துகிட்டு போகலாம், யூஸ் பண்ணலாம். இதுக்கும் 4 வீல் டிரைவ் எல்லாமே கம்பெனியாக கொடுத்துருக்கு. கேரளா பீப்புளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம இந்தியாவில் நமக்கு இந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தால் நமக்கு தான் இருக்கும், வேற யாரும் வராது. நமக்குள்ள இருக்குன்னா இது இப்போ நிறைய பேர் இருக்கும். இப்போ ஒரு ஆள் பார்த்தா எனக்கு ஒரு பிரச்சனைன்னா இவங்க தான் இருக்கும், இவருக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் தான் இருக்கும். நமக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தால் நம்மளு தான் இருக்கும், வெளியிலேருந்து யாரும் வராது. மீன்ஸ் அப்பா போனவருக்கு அம்மா போனவர்
சின்ன பசங்க நிறைய பேர் சொல்லியிருக்கு, நாங்கள் எடுத்துட்டு நாங்களே கொண்டு பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த வயசானவர் இருக்குல்ல, தாத்தா அந்த மாதிரி இருக்குல்ல, அவரே அடாப்ஷன் நாங்களே எடுத்துக்கலாம், நாங்களே அவரை பார்த்துக்கலாம். பிரஸ்ட் ஃபீடிங்னு அம்மா மாதிரி ரெடி அது நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு மைனூட்டான எல்லாத்துக்கும் எல்லாருமே சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு பார்க்கலாம் நம்மளோட கூட்டம் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம கூட்டத்தில் நம்ம சொசைட்டியில் எல்லாத்துக்கும். நான் மலையாளி, இவன் இந்த மாதிரி ஆளு, அவன் அந்த மாதிரி ஆளு, அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே மனிதன் தான். இப்போ தமிழ்நாடுலேருந்து ஒரு பெரிய லோரி நிறைய வெஜிடபிள் തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഞാൻ பார்த்தது ഞങ്ങൾ வந்து ரெஸ்கியூ பண்ண ரிட்டர்ன் போன டைமில் தமிழ்நாட்டில் ஒரு லோரி இருக்குது, சின்ன லோரி நிறைய பிஸ்கெட்டு, நிறைய பிரெட்டு, நிறைய பன்னு, இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன போட்டில் எடுத்து அந்த வந்து சாயா, இது எல்லாருக்குமே ஃப்ரீயாக சப்ளை பண்ணதுக்கு ஒரு சின்ன இதில். அதுக்கு முன்னாடி ஒரு வேன் வந்திருக்கு, அது வந்து கர்நாடகிலேருந்து அவர் வந்துட்டு அவரால் எதுவும் ஏற்ற வர முடியல, அவருக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குது. அந்த ஆட்கார் வந்து துணி கொடுத்தாச்சு, அவங்க கொஞ்சம் துணி இருக்குது, துணி கொடுத்தாச்சு, வண்டியில் துணி இல்லான்னு சொல்லிட்டு துணி கொடுத்தாச்சு. தமிழ்நாடு பீப்புள் இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டிசாஸ்டர் நடந்ததுக்கு பின்னத்து திவசம் நிறையா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம்ஸ்னு இந்த இடத்துக்கு ஏற்றி வச்சாச்சு. அந்த ஃப்ரை க்ரௌட்ஸ் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இது டிசாஸ்டருக்கு கொடுத்ததில்லை. எதுக்குனாலும் இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் தான் இதில் இത്രയോ கொஞ்சம் டைமில் ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கு நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணதுக்கு ஒன்றா சேர்ந்து பண்ணதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்கியூவில் ஸ்பாட்டில் இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஜீப் வந்து மேலெலாம் போயிருக்கு, சில இடத்துல பாடிஸ் வந்து எடுக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது? அது எனக்கு நல்லது. நம்ம வீட்டிலும் இந்த மாதிரி குழந்தை இருக்குது, இந்த மாதிரி பெரியவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த ஆளுக்கு இந்த மாதிரி வேலை பண்ண நம்ம என்ன செய்யும்? நம்ம மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் வேறு இந்த மாதிரி வெளியின்னு யாருமே வரில்லை. இந்த மாதிரி பிராயமான குழந்தைகள் இதுக்கு பார்ட்ஸ் காணும்போது நமக்கு ஒன்றுமே பிரச்சனை, இந்த ஸ்மெல்லுதே வருது. ஆனாலும் பரவாயில்ல, யாரும் பரவாயில்ல. ஆனாலும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஹேண்ட் க்ளவ் மட்டும் மேபி கிடையாது. சில டைமில் தான் ஹேண்ட் க்ளவ் கட்டும், சில டைமில் தான் முகமூஞ்சி கட்டும், இது மட்டும் கிடைக்கும். ஆனால் சில டைமில் கிடைக்கல. ஆனால் டைரெக்ட் சீதா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வண்டியில் ஏற்றிட்டு கீழே கொண்டு கொடுக்குது. அந்த டைமில் நமக்கு வந்து ஸ்மெல்லு பரவாயில்ல, காணுறதுக்கு பரவாயில்ல, இது ஒன்றுமே பரவாயில்ல. ஆனால் இது எப்படி எடுக்கும், அந்த சளியில் அந்த மட்டில் எந்த இடத்துல போக முடியும், அது மட்டும்தான் முதலே பார்க்குது. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மலப்புரம் ஜில்லையில் முண்டேரி ஒரு இருக்குது. முண்டேரியில் வந்து எனக்கு நிறையா இந்த மாதிரி பார்ட்ஸ் கிடைச்சாச்சு, பாடி பார்ட்ஸ் நிறையா கிடைச்சி அதில் கொஞ்சம் டிராக்டர்லையும் ஏற்றி வந்தாச்சு, ஆனால் கொஞ்சம் நாங்கள் ஜீப்பிலும் ஏற்றி வந்தாச்சு. அதை ரிவருக்கு அப்புறம் வெளியில் போய் அந்த இடத்துல ஏற்றி இந்த ரிவர் க்ராஸ் பண்ணி திரும்பி வந்து போலீஸில் ஏற்றியாச்சு, கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸில் ஏற்றியாச்சு. ஆர்மி அஃபிஷியல்ஸ் வந்து உங்களை எப்பெல்லாம் பாராட்டினாங்க? ஆக்சுவலி நம்ம கூட்டத்திலும் கொஞ்சம் பேர் இந்த மாதிரி ட்ரைனிங் கிடச்சவரெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபயர் ஃபோர்ஸ் டீமு, ஆர்மி டீமு அங்கே இருந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு நமக்கு, எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி அசாடஸ் இருக்கலாம், இங்கே போகும்போது என்ன மாதிரி நம்ம என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணும், அதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்து அதுவும் நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அவரோட அந்த ஸ்டைல் தான் நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகணும். இவர் எல்லாமே அங்கே உள்ளே போகும்போது அந்த ஸ்டைல் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகணும். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் நம்ம விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பெரிய கூட்டம் இருக்குது. அதில் ஒரு சின்ன கூட்டம் தான் நாங்கள். இந்த மாதிரி நிறைய ஆஃப் ரோடர்ஸ் கிளப்பு வயநாடு அங்கே இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் பண்ண சர்வீஸ் பார்த்து, நீங்கள் உங்களுடைய ஹெல்ப் பார்த்து யாரெல்லாம் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க? யாரெல்லாம் கால் பண்ணி? நிறைய பேர் மினிஸ்டர் இருக்குது, கலெக்டர் இருக்குது, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. ஆனால் இதோட പറയാതെ விட்டு ஒரு காரியம் இருக்குது. ஆனால் இந்த டிசாஸ்டர் நடந்துக்கும் முകളിல் ஒரு ஃபார்ம் இருக்குது, அதில் நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. அந்த ஆடு மாடுக்கு 2 நாள் வெள்ளம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதாவது புள்ளி அந்த கிராஸ் அது ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் அந்த ஃபார்மோட ஓனர் வந்து நாங்கள் சமீபிச்சு அந்த லோரியில் வந்து புள்ளி ஏற்றி கொண்டுறா. ஆனால் லோரி முകളിലേക്ക് போக முடியல, என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த முதலே ஒரு ட்ரை பண்ணதுக்கு அந்த லோரி வந்தாச்சு. அந்த லோரி வந்து பாதி வந்து நிப்பாட்டி அது முകളിலே போடல. அந்த டைமில் இந்த ஆளுടെ വണ്ടിയിൽ റോ பண்ணிட்டாണ് മുകളിലേക്ക് ஏற்றி கொடுத்து. அதுக்கப்புறம் இந்த ஆளுടെ வண்டியும் என் வண்டியும் அந்த ஹரிஸோட வண்டியிலும் ஃபுல்லாக புல்லாக ஏற்றிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்தாச்சு. நிறைய பேருக்கு ஃபேமிலி போயிடுச்சு, அதுதான் மெயின். அப்புறம் தான் லேண்டு, இடம், வீடு இதெல்லாம். நமக்கு ஒரு சொசைட்டி அந்த வயநாட்டு பார்த்தா ஒரு இடமே இல்லாமல் ஒரு சிட்டியே போச்சு, மீன்ஸ் ஒரு சின்ன வில்லேஜே போச்சு. கேரளாவிலேருந்தும் வெளிநாட்டிலேருந்தும் நிறைய சப்போர்ட்டு வயநாடுக்காக கிடச்சிருக்கு. இப்போது அதுக்கு எல்லாருமே கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் அமௌண்ட்டு ஒவ்வொருத்தராக இடம் கொடுத்துருக்கு,
வீடு கட்டி கொடுக்கன்னு சொல்லியிருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி சப்போர்ட் கவர்மெண்ட்டே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்குமே உதவி. அப்புறம் நம்ம கிளப்பில் இருந்து கிளப் மெம்பர்ஸ் நிறைய பேர் சின்ன அமௌண்ட் இல்லை பெரிய அமௌண்ட்டாக கொடுத்துருக்கு. அவருக்கு பண்ண முடியுன அளவுக்கு அவர் நல்லாவா பண்ணியிருக்கு. நாங்கள் இப்போ ஒரு டிசைடில் வந்திருக்கு எவ்வளோ ஒரு வீடு கட்டி கொடுக்கலான்னு, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வீடு கொடுக்கலான்னு நாங்கள் மெம்பர்ஸ் ஒரு இது எடுத்துருக்கு. அதுக்காக இப்போ கலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முடிஞ்சவர் ஃபண்டு கொடுக்குது. அதுக்கு உதவியான தேவையான பொருள் இப்போது என்னென்ன பொருள் வேணும் அது மெட்டீரியல்ஸ் அது ஃபர்னிச்சரு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு சொன்னிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிஸ் என்னென்ன பண்ண முடியும். നിലവിൽ പിന്നെ വയനാട്ടിലേക്ക് ഒരു വീട് വെച്ച് കൊടുക്കുക എന്നുള്ളൊരു ആഗ്രഹം അഡ്മിൻ്റെ ഭാഗത്തുനിന്ന് പറഞ്ഞ സമയത്ത് എല്ലാവരും കൈയടിച്ച് സപ്പോർട്ട് ചെയ്തിട്ട് 200 മെമ്പർമാരെ അടുത്തുനിന്ന് വെറും 70 മെമ്പേഴ്സിനെ കോൺടാക്ട് ചെയ്തപ്പോൾ തന്നെ 12 ലക്ഷം റുപ്യ ഞങ്ങളെ കയ്യിൽ കിട്ടി. മറ്റുള്ള കാര്യങ്ങളും ഇനി ബാക്കിയുള്ള മെമ്പേഴ്സിനും കൂടി ഞങ്ങൾ ബന്ധപ്പെടാനുണ്ട്. നേരിട്ട് ഓരോരുത്തരും വിളിച്ചിട്ടാണ് ചെയ്യുന്നത്. അതുപോലെ ഒരു വീട് എന്നുള്ളത് ചിലപ്പോൾ 2 വീടാകാം 3 വീടാകാനും ചാൻസ് ഉണ്ട്. டிஎன்சி சிட்ஸ் நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.